நிர்வாணமா அலையும் ஆண் துறவி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆடையை துறந்த ஒரு பெண் துறவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் சிவனுக்காக. மகாதேவி 1930 கர்நாடக மாநிலத்தில் பிறக்கிறாங்க. பேரழகி. ஒரு நாள் கௌசிக மன்னன் இவங்களோட அழகை பார்த்து மயங்கி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றான். இவங்க மறுக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவோட உயிருக்கே அச்சுறுத்தல் வர்றதுனால வேற வழி இல்லாம மகாதேவி மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிவன் தான் என் கணவன் நினைச்சிட்டு வாழ்ந்ததுனால மன்னனை இவங்க கிட்ட அனுமதிக்கலன்னு சொல்லப்படுது. பொறுத்து பார்த்து கோபமடைந்த மன்னன் மகாதேவியை அரசவைக்கு அழைத்து நியாயம் கேட்கிறான். அங்கேயும் அத்தனை பேருக்கு முன்னாடியும் சிவன் தான் என் கணவன் சொல்றாங்க. இன்னும் கோபமடைந்த மன்னன், நீ போட்டிருக்க நகை உடை எல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்றான். உடனே எல்லாத்தையும் கலைந்து நிர்வாணமா அரண்மனை விட்டு வெளியேறாங்க. வாழ்க்கை முழுக்க ஆடை இல்லாம திகம்பரியா வாழ்றாங்க. வீரசைவ மரபோட முன்னோடியான அல்லமா பிரபு மகாதேவியோட பக்தியை பார்த்து அக்கான்னு கூப்பிடுறாரு. அதுல இருந்து அவங்க அக்கா மகாதேவின்னு அழைக்கப்படுறாங்க. சிவனே கணவன் வாழ்ந்த அக்கா மகாதேவி ஸ்ரீசைலம்ல உள்ள சின்ன மல்லிகார்ஜுனன் அழைக்கப்படுற ஜோதிர்லிங்க தலத்துல தங்கி அவரை பாடி சிவனோட இரண்டரை கலக்குறாங்க. அவங்க எழுதிய கவிதைகள் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமான காதலை வெளிப்படுத்துறதா இருக்கு. ஒரு கவிதை: உடல் உன் வடிவான பின் யாருக்கு சேவை செய்வேன், மனம் உன் வடிவான பின் யாரை நினைப்பேன், உயிர் உன் வடிவான பின் யாரை ஆராதிப்பேன், அறிவு உன்னில் கலந்து சுயமான பின் யாரை அறிவேன், சென்ன மல்லிகார்ஜுனனே உன்னால் நீயாகும் போது உன்னை மறப்பேன்.